வியாசர்பாடி அருகே மின்சார ரயிலில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னை வியாசர்பாடி அருகே மின்சார ரயிலில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னை வியாசர்பாடி அருகே மின்சார ரயிலில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். ரயிலில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை புறநகர் ரயிலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வியாசர்பாடி ரயில் நிலையம் அருகே இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. பச்சையப்பன் கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வழங்கக்கூடிய பணி என்பது நடந்து வருகிறது. அந்த ஹால் டிக்கெட் வாங்குவதற்காக திருத்தணியில் இருந்து வரக்கூடிய பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மின்சார ரயிலில் அட்டகாசம் செய்தும் அதே போல படியில் தொங்கியபடியும் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாமல் ஆபாசமாக பேசி பயணிகளுக்கு பெரும் தொந்தரவும் செய்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்து தற்போது ரயில்வே போலீசார் 5 கல்லூரி மாணவர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த கல்லூரி மாணவர்கள் யார் என்பது அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மாநில கல்லூரி மாணவர்களுக்கும் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே பிரச்சனை நிகழ்ந்தது, மோதல் நடந்தது. அதில் ஒரு கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு காவல்துறை பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது மீண்டும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.